ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வா போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையை சீக்கிரம் முடித்தா தான் வீட்டுக்கு இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம் இன்றைக்கி என்னோடய ஒய்ஃப்க்கு பர்த்டே அப்படின்றாங்க. ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கியா அப்படின்றாங்க. வச்சுருக்கேன், ஏதாச்சும் வாங்கியிருக்கியான்றாங்க. இல்லை உன்கிட்ட பணம் இருக்காதே அப்படின்றாங்க. இல்லை அதனால தான் ஒரே ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலர் ஃபோன் அடிச்சுன்னே இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் ஒரு பையனும் வந்துட்டு சார் எஜுகேஷன் லோன் விஷயமா பேசியிருந்தோமே அதுக்கான டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்களே, எடுத்து பேசுகிறாங்க. தம்பி நான் தான் வெளியே நிற்கிறேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. வந்துட்டு நீ காசு வாங்கும்போது என்ன சொன்ன தம்பி அப்படின்றாங்க. மாதம் மாதம் வட்டி கொடுத்துட்றேன் தானே சொன்னேன், இப்போ 2 மாதம் ஆச்சு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட பேங்க்கில் யாராச்சும் கடன் வாங்கிக்கின்னு வட்டி கட்டாமல் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் நீ அமைதியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் தான் ஃபோன் எடுத்தனே அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோன் 10 ஃபோன் அடித்தா ஒரு ஃபோன் தான் எடுக்கிற நீ அதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி இருக்கட்டும் உன்னோட வண்டி அங்கே இருக்கு அப்படின்றாங்க. சரி வேண்டாம் சார் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அப்படின்றாங்க. என்ன வேலை பார்க்குற இடத்துல அசிங்கமாக இருக்கா உனக்கு? உன் வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நான் பேங்க்குக்குள்ளே போயிட்டு உங்களோட பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு ஆள் என்கிட்ட காசு வாங்கின்னு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். ஒழுங்காக வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்றாங்க. அங்கே தான் இருக்குன்றாங்க. வண்டிக்கிட்ட வந்துட்டு ஒழுங்காக சாவியை கொடு அப்படின்றாங்க. பாக்கியராஜ் சாவி கொடுக்காதுன்னு பார்க்குறேன், இப்போ உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. பாக்கியராஜ் சாவி கொடுத்துட்றாங்க. சாவி கொடுக்கும் உடனே பார்த்தீங்கன்னா வட்டி காசு 2 மாதத்து வட்டி காசை கொடுத்துட்டு நீ வந்து உன்னோட வண்டியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வண்டி எடுத்துன்னு போயிடுறாங்க. இங்கே பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அங்கே வெயிட் பண்ண சொன்ன ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார் ஓகேவா அப்படின்றாங்க. வெயிட் பண்ணுங்கள், மேனேஜரை போயிட்டு பாருங்கள், நான் சார்கிட்ட கொடுத்துட்றேன்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு தினேஷ் ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அப்படின்றாங்க. ஒரு 15,000 அமௌண்ட் இருந்தால் கூடுறா அப்படின்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன விளையாடுறியாடா, நானே பையனுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. பேங்க்கில் வேலை செய்கிறவங்ககிட்டையும் யாரும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கேபினில் அவர் போய் உட்காந்துறாரு. மலர் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ண உடனே என்ன பாக்கியராஜ் பிஸியாக இருக்கியா, பேசலாமா அப்படின்றாங்க. பேசலாம் மலர் அப்படின்றாங்க. சரி எனக்கு இன்னொரு டைம் நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷ் பண்ணுறாங்க. சரி இன்னைக்கு நம்ம நைட் ட்ரைவ் போகிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் போகலாம் அப்படின்றாங்க. வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கூப்பிட்டு போவீங்களா அப்படின்றாங்க. மலர் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன், நீங்கள் வேலையை பாருங்கள், அப்போ தான் ஈவினிங் சீக்கிரமாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதிய ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ஈவினிங் வந்துடுவீங்களா வீட்டுக்கு அப்படின்றாங்க. மதியம் வந்துடுவேன் அப்படின்றாங்க. சரி நீங்கள் எனக்கு முன்னே வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் அன்னிக்கிட்ட கேக் கட்டிங் பற்றி எதுவும் பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பேசிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அண்ணாக்கு சொல்லிட்டீங்களா நீங்கள் அப்படின்றாங்க. உங்கள் அண்ணாக்கு சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் தம்பிக்கு சொல்லிட்டீங்களான்றாங்க. இல்லை நான் சொல்லலை, உன்னோட புருஷன் தானே நீயே சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஏதாச்சும் சொன்னால் ஒரு 1008 கேள்வி கேட்பாரு, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்றாங்க. சரி சரி ஓகே நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி சுரேஷுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கடா இருக்க அப்படின்றாங்க. எங்கே இருப்பேன், ஸ்டேஷனில் தான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரி அன்றைக்கி அண்ணியோட பர்த்டேடா அப்படின்றாங்க. ஆமாவா சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஏன்டா உனக்கு தெரியலையா அப்படின்றாங்க. அப்போ சுரேஷ் யோசிச்சு பார்க்குறாங்க. காலையில் மதியம் சாப்பாடு வைக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி அவளுக்கு பிறந்த நாளாம், கோயிலுக்கு அமுச்சு வச்சுட்டு இவ செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுன்னு இருக்கா அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. சாரிக்கா மறந்துட்டேன், சரி வீட்டுக்கு வரியாடா அப்படின்றாங்க. எங்கே உங்கள் வீட்டுக்கா, மாமா வர சொன்னாரா? இல்லைடா நம்ம வீட்டுக்குடா அப்படின்றாங்க. சரிக்கா எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் முன்னாடி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. இப்போ என்னங்க சும்மா தானே இருக்க போடா வாடா அப்படின்றாங்க. சரிக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபோன் வச்சிடுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வராங்க. குழந்தைங்கள்லாம் விளையாடுன்னு இருக்காங்க. அப்போ ரேவதியோட மாமியார் பார்த்தீங்கன்னா எங்கே பேக்க மாட்டின்னு கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அத்தை கோயிலுக்கு போயிட்டு வரேன் அத்தைன்றாங்க. எங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன், என்ன சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னாங்க. இல்லை அத்தை திடீர்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. குழந்தைங்க இல்லை அத்தை ரொம்ப தூரத்தில் இருக்குது நடக்க முடியாது அப்படின்றாங்க. இல்லை ரொம்ப தூரமாக இருந்தால் நடந்து போனால் தான் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரலம்மா அப்படின்னுறாங்க.
"அத்தை இவங்க வரமாட்டேன்றாங்க" அப்படின்றாங்க. "சரி நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு புருஷன், மாமியார், குழந்தைங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க அத்தை நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி கிளம்பிடுறாங்க. இங்க ஸ்ருதியும், ராகவையும் பார்த்தீங்கன்னா உக்காந்து ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ராகவி கிட்ட அம்மாக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக எழுதி கொடு அப்படின்னு சொல்லி எழுதின்னு இருக்காங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா வராங்க. "என்ன பண்ணிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகவி பார்த்தீங்கன்னா, "இல்லைம்மா டிராயிங் வரைஞ்சுன்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதியம் வந்துடுறாங்க. "ஏன் என்ன மதி சீக்கிரம் வந்துட்ட?" அப்படின்றாங்க. "இல்லை லாஸ்ட் பீரியட் கிளாஸ் எதுவும் இல்லை. நானே பர்மிஷன் சொல்லிட்டு வந்துட்டேன்க்கா" அப்படின்றாங்க. "சரி இரு நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்றாங்க." "இல்லை எனக்கு வேண்டாம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்" அப்படின்றாங்க. சரி ஓகே. மாமா தூங்கின்னு இருக்காரு. அவர் எழுந்த உடனே காப்பி கேட்பாரு. நான் போயிட்டு பால் சூடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் தயங்கிக்கினே வராரு. மலரும் பார்த்தீங்கன்னா வராங்க. "என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? வண்டி சவுண்டே கேட்கல. எப்படி வந்தீங்க?" அப்படின்றாங்க. "இல்லை வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன்." "என்னங்க காலையில் தான் அவ்வளோ நேரம் கழுவுனீங்க 1 மணி நேரம். இப்போ விட்டுருக்கேன்றீங்க" அப்படின்றாங்க. "இல்லை பேங்க்குக்கு போகிற வழியில பார்த்தீங்கன்னா சேராயிடுச்சு. அதனால தான் விட்டுருக்கேன்" அப்படின்றாங்க. "ஈவினிங் வந்துரும் இல்லைங்க? நைட்டுக்கு நம்ம நைட் ட்ரைவ் போயிடுவோம்ல" அப்படின்ற மாரி மலர் கேட்குறாங்க. மலர் போயிடலாம்" அப்படின்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.